விஜய்க்கு 50 வயசுல அரசியல் வரணும் தோணுச்சா? 30 வயசுல எங்க போனாரு? 50 வயசுல காலைல புத்தா எழுப்பிட்டு நடிகர் விஜய் அரசியல் வர சொன்னாரா? நம்ம தாவேகா தலைவர் விஜய் அளவுக்கு எந்த ஒரு நடிகரும் நல்லது பண்ணது கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவை நான் ஆதாரங்களோட ரெடி பண்றதுக்கு எனக்கே 2 நாள் டைம் எடுத்திருக்கு. நம்ம அண்ணாமலை கேட்டிருந்த மாதிரியே நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவரோட 30 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கறத சும்மா ஏனோ தானோன்னு பேசாம ஆதாரத்தோட இந்த வீடியோல பாத்துருவோமா? இலங்கை தமிழர்கள் படுகொலையை கண்டித்து தளபதி விஜய் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் செய்த போது அவரின் வயது 34. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொள்வதை கண்டித்து தளபதி விஜய் நாகையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அவரின் வயது 36. போராட்டம் மட்டும் தான் பண்ணிருக்காரா, வேற எந்த நல்லதும் பண்ணலையா அப்படின்னு கேட்டா பண்ணிருக்காரு. அதையும் என்னன்னு பாத்துருவோம். 1996 சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்ட போது 100 மூட்டை அரிசியை அப்போதைய சென்னை மேயர் திரு மு.க. ஸ்டாலின் கிட்ட கொடுத்த போது அவருடைய வயது 21. 1998 சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை பகுதி மக்களுக்கு தேவையான அரிசி மூட்டைகளை அவரே நேரில் போய் கொடுத்த போது அவருடைய வயது 23. 1999 கார்கில் போர்ல உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் பொதுமக்களிடம் வசூல் செய்த பணத்துடன் தனது சொந்த பணத்தையும் சேர்த்து மத்திய அரசுக்கு நிதியாக அனுப்பிய போது அவரின் வயது 24. இதெல்லாம் பார்த்துட்டு 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கறதா ஒரு விஷயமா அப்படின்னு நாட்டாமத்தனம் பண்ணிட்டு சண்டியர் மாதிரி காட்டு முட்டாத்தனமா பேசிட்டு ஒரு குரூப் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பதில் என்ன அப்படின்னா 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதுங்கிறது இப்பதான் 1998 எவனும் 250 கோடி ரூபாய் தூக்கி கொடுக்கல. மோடி குஜராத்துக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது 2001 ஜனவரி 26 இந்தியாவின் 52வது குடியரசு தினம் அன்னைக்கு குஜராத்ல பூகம்பம் ஏற்பட்டுச்சு. அந்த பூகம்பத்துக்கு தன்னால் இயன்ற உதவியோடு மக்களிடம் நிதி உதவி பெற்று குஜராத் மாநிலத்துக்கு அவர் நிதி அனுப்பி வைத்தார். அந்நியாரம் அவரோட வயது 26. 2005 வந்த சுனாமியின் போது இலங்கைக்கு 1 லட்சம் ரூபாயும் 100 மூட்டை அரிசியும், தமிழகத்திற்கு முதலில் 5 லட்சம் ரூபாயும் பிறகு 10 லட்சம் ரூபாயும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து 15 லட்சம் ரூபாயை அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவிடம் கொடுத்திருக்கிறார். அந்நேரம் அவரோட வயது 30. 2008 ஓசூர்ல இலவச பள்ளிக்கூடம் ஒன்றை திறந்து வைத்தார். அந்நேரம் அவருடைய வயது 33.